ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 20. முன்பொரு காலத்தில் அவந்தி ராஜ்யத்தில் ஓர் அந்தணர் இருந்தார். அவர் பல விதங்களில் நிறைய பணம் சம்பாதித்தார். பணம் நிறைய சம்பாதித்ததால் சுகமும் கூடுதலாக கிடைக்கும் என நம்பி அவர் கஷ்டப்பட்டும் துக்கப்பட்டும் நிறைய பணம் சேர்த்தும் அதிலிருந்து சிறிது கூட எடுத்து செலவழிக்க அவருக்கு மனம் வரவில்லை. எடுத்தால் குறைந்துவிடும் என்று எண்ணி பயந்து அவசியமான சொந்த தேவைகளுக்கு கூட பணம் செலவிடுவதில்லை. தனக்காகவே செலவு செய்யவில்லை என்னும்போது மற்றவர்களுக்காகவும் செலவு செய்யவில்லை என்று கூற தேவையில்லை. அதனால் அவருக்கு பிறரை கண்டால் பிடிக்காது. தன் இல்லத்திற்கு எவரும் வருவதை அவர் விரும்பவில்லை. ஒருவேளை யாராவது வந்துவிட்டால் அவர்களிடம் கோபம் கொள்வார். இப்படி இருந்தால் அவர் வீட்டிற்கு யார்தான் வருவார்கள்? இவ்வாறு சில காலம் சென்றபின் அங்கிருந்த மக்கள் அவரை வெறுக்க தொடங்கினர். அவர் வீட்டிற்கு செல்வதோ அவருடன் பேசுவதோ கூட இல்லை. இது அந்த அந்தணருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. செல்வம் கொட்டி கிடந்தாலும் தனக்காகவோ பிறருக்காகவோ ஈஸ்வர அர்ப்பணமாக நல்ல சத்காரியங்களுக்காகவோ ஆதரவற்றவர்களுக்கு தானம் செய்யவோ சல்லி காசு கூட செலவு செய்வதில்லை. இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத வண்ணம் வீட்டில் தீ பற்றி கொண்டது. செய்வதறியாது திகைத்த அந்தணன் தீயை அணைப்பதற்கு அருகில் உள்ளவர்களின் உதவியை நாடினார். ஆனால் எவரும் உதவிக்கு வராததால் வீட்டின் ஒரு பகுதியும் அதிலிருந்த சொத்துக்களும் நெருப்பில் எரிந்து சாம்பலாகின. பின்பு ஒரு முறை நதியிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் வீட்டிற்குள் புகுந்து மீதி இருந்தவற்றையும் அடித்து சென்றது. கொஞ்ச நஞ்சம் மீதி இருந்தவற்றை திருடர்கள் அபகரித்து சென்றனர். இதனிடையே அரசனுடைய கோபத்திற்கும் அந்தணன் ஆளாகினார். இவையெல்லாம் நடந்து முடிந்த பின் அவரிடமிருந்த எல்லா சொத்துக்களும் போய் பணமோ பொருட்களோ எதுவும் இல்லை என்ற நிலை வந்தது. சரீரம் மட்டுமே பாக்கி இருந்த நிலையில் ஒருவேளை உணவிற்கே வழி இல்லாமல் போயிற்று. பலரிடமும் உதவி கேட்டபோது அவர்கள் அனைவரும் அவரை வெறுத்து விரட்டி அடித்தனர். ஏதோ ஒரு புண்ணிய வசத்தால் அவருக்கு அப்போது விவேகம் உண்டாயிற்று. பணம் சம்பாதிக்கும் போதோ அதை பத்திரப்படுத்தி வைத்த போதோ எல்லாம் அழிந்து போன போதோ எப்போது தான் சுகமாக இருந்தோம் என ஆலோசிக்க தொடங்கினார். எப்போதுமே தாம் சுகம் அனுபவிக்கவில்லை என்பதும் பணத்தை பற்றி எண்ணம் ஏற்பட்ட நாள் முதல் துக்கம் மட்டுமே அனுபவித்ததையும் உணர்ந்தார். அது மட்டுமின்றி பணத்தின் பொருட்டு தான் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகளை செய்ததும் அதன் பலனாகவே இப்போது தான் துன்பங்களை அனுபவிப்பதையும் உணர்ந்தார். பணத்தின் மேல் கொண்ட ஆசையினால் உற்றார் உறவினரை ஒதுக்கி தள்ளியதையும் உணர்ந்து கொண்டபோது அவரது வைராக்கியம் உறுதிப்பட்டது. தீவிர வைராக்கியத்துடன் அனைத்தையும் மனதால் துறந்து சந்நியாசம் ஏற்றார். பிக்ஷை பாத்திரம் ஏந்தி தெரு தெருவாக நடக்கத் தொடங்கினார். அப்போதும் மக்கள் அவரை ஏளனம் செய்து நிந்தித்தனர். பல நேரங்களில் அநேக வீடுகளிலிருந்தும் ஏச்சு பேச்சுகள் மட்டுமே கிடைத்தன. அவற்றை பொறுத்து கொண்டு பசியோடு திரும்பி போக நேரிடும். சில சமயங்கள் ஏதேனும் சிறிது உணவு கிடைக்கும் போது அதை உண்டு பசியாறுவார். இவ்வாறு பல நாட்கள் போய்கொண்டிருந்தன. ஒரு சமயம் 5-6 நாட்களுக்கு உணவு எதுவும் கிடைக்காததால் பட்டினியாகவே திரிந்து கொண்டிருந்தார். பலரிடமும் வேண்டிய போதும் எவரும் எதுவும் கொடுக்கவில்லை. ஜனங்களுக்கு அவரிடம் அவ்வளவு வெறுப்பு இருந்ததால் அவதூறும் ஏளனமும் மட்டுமே கிட்டியதே அன்றி ஆகாரம் எதுவும் கிடைக்காமல் அவர் வீடு வீடாக ஏறி இறங்கியும் அலைந்தார். கடைசியில் ஏதோ ஒரு வீட்டிலிருந்து சிறிது உணவு கிடைத்ததும் அதை உண்ண எண்ணி அருகிலிருந்த நதிக்கரைக்கு சென்றார். இதை கண்ட குறும்புக்கார பிள்ளைகளின் கூட்டம் ஒன்று அவரை பின்தொடர்ந்தது. அந்தணர் எதையும் கவனிக்காமல் நேரே நதிக்கு சென்று தன் ஜலபாத்திரம், பிக்ஷா பாத்திரம், கை கம்பு, பை இவற்றை கரையில் வைத்துவிட்டு நதியில் இறங்கி கை, கால், முகம் இவற்றை கழுவிக்கொண்டார். பின்தொடர்ந்து வந்த பிள்ளைகளில் ஒருவன் கம்பையும் மற்றொருவன் பையையும் எடுத்து வெகு தூரத்தில் வீசி எறிந்தனர். மூன்றாம் அவன் பிக்ஷா பாத்திரத்தில் இருந்த உணவில் மண்ணை அள்ளி போட்டான். இதனாலும் திருப்தி அடையாமல் அந்த குறும்புக்கார பிள்ளைகள் அந்தணனை கெட்ட வார்த்தைகளால் திட்டியும் கல்லை எடுத்து எறிந்தும் அவர் மீது எச்சில் துப்பி உமிழ்ந்தும் உபதிரவம் செய்து பின் ஓடி போய்விட்டனர். பிள்ளைகள் கொடுத்த தொந்தரவுகள் அனைத்தையும் பொறுத்து கொண்ட சாது அந்தணன் தளர்ந்து போனாலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கடைசியில் அவர்கள் அனைவரும் சென்ற பின் ஆலோசித்து பார்த்தார். பிக்ஷு கீதை. பார்க்கப்படும் இந்த ஜனங்களோ தேவர்களோ சூரியன் முதலான கிரகங்களோ கர்மமோ காலமோ எனது சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம் அல்ல. என் மனம் மட்டுமே காரணம்.
சம்சார சக்கரத்தை மொத்தமாக சுழற்றும் மகாசக்தி கூட என் மனம் என்றுதான் கூற வேண்டும். விஷயங்களை கண்டு சஞ்சலமடையும் மனதிலிருந்து சத்துவம் முதலான குணங்கள் உண்டாகின்றன. இந்த குணங்கள் மனதை மேலும் சஞ்சலமடைய செய்து கர்மங்களை வளர்க்கின்றன. சத்துவம் முதலிய குணங்களின் ஏற்றத்தாழ்வின் காரணமாக புண்ணிய பாவ உருவங்களாக வளரும் கர்மங்களின் பலனாக ஜீவன் பல கால தேசங்களிலும் உயர்ந்த அல்லது தாழ்ந்த யோனிகளில் பிறக்கவும் இறக்கவும் வேண்டியுள்ளது. ஆனால் ஆத்மா ஆசையற்றது. அது எந்த கர்மத்தையும் செய்வதில்லை என்றாலும் மனம் என்னும் உபாதியுடன் சேர்ந்து பலவற்றிற்கும் ஆசைப்பட்டு பல கர்மங்களை செய்பவனாகவும் ஆகிவிடுகிறது. குணங்கள் விரிவடையும் போது மிகுந்த சஞ்சலமடையும் மனம் தன் ஸ்வரூபத்தை மறந்து பலவற்றையும் இச்சித்து விஷயங்களின் பிடியில் மாட்டிக்கொள்கிறது. ஆசைகள் எனும் கயிற்றால் தன்னைத்தானே கட்டிக்கொண்டு சம்சாரத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலையை அடைகிறது. தான தர்மங்களை கடைபிடித்தல், யம நியமங்களை அனுஷ்டித்தல், வேதங்களை படித்தல், வைதிக கர்மங்களை செய்தல், விரதம் முதலிய எல்லா ஆன்மீக தர்ம அனுஷ்டானங்களும் என இவை அனைத்துமே மனதை அடக்குவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவை ஆகும். மனதை அடக்குவது என்பது யோகத்தின் உச்ச நிலை என்று கூற வேண்டும். மனம் அடங்கிவிட்ட ஒருவருக்கு ஆன்மாவை அடைய வேறு எதுவும் வேண்டியதில்லை. மனம் அடங்கிவிட்டால் எந்த ஒரு அனுஷ்டானமும் தேவையில்லை. எல்லாம் செய்தும் மனம் அடங்கவில்லை என்றால் அவற்றால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லா சக்திகளும் மனதின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பவை. அடங்கிய மனதால் கட்டுப்படுத்த முடியாத சக்தி உலகில் இல்லை. எல்லா சக்திகளின் இருப்பிடமான மனதை தன் வசத்தில் வைக்கும் ஒருவனுக்கு இயலாதது என்பது உலகில் எதுவுமே இல்லை. கட்டுப்படுத்தப்படாத மனம் பொங்கி எழும்போது முடிவிலா கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அதிவேகத்தில் இயங்குவதும் வெற்றி கொள்வதற்கு மிகவும் கடினமானதுமான மனம் மிகப்பெரிய எதிரியாகும். மிகவும் பலமுள்ள ஒரு எதிரி எப்பொழுதும் எதிர்மறையாகவே செயல்பட்டு கொண்டே இருந்தால் ஒருவருக்கு எப்படி சுகம் கிட்டும்? மனம் அடங்காமல் இருக்கும் நிலை இதுதான். எப்படியோ கஷ்டப்பட்டாவது மனதை அடக்கியே தீர வேண்டும். அப்போதுதான் தனக்கு நன்மை தருவது ஸ்ரேயஸ் எது என்று அறியவோ அதற்காக முயற்சிக்கவோ முடியும். மனதினால் சிருஷ்டிக்கப்பட்டதும் ஜடமுமான இந்த சரீரத்தை நான் என்றும் நீ என்றும் அபிமானிக்கும் மனிதன் எத்தனை பெரிய முட்டாள்! இந்த தவறான கருத்தினால் எத்தனை தவறுகள் இழைக்கிறான்! என்னவெல்லாம் நரக வேதனைகளை அதன் பலனாக அனுபவிக்கிறான்! பெரிய ஆச்சரியம் என்றுதான் சொல்ல வேண்டும். மனதின் வசப்பட்டு உலக விஷயங்களில் மயங்கிய மனிதன் தனக்கு எது ஸ்ரேயஸ் என்பதை மறந்து நாசமாகிறான். தனது சுகதுக்கங்களுக்கு தன் மனமே காரணம் என்பதை உணராதவனுக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் பயனில்லை. ஜனங்களோ தேவர்களோ கிரகங்களோ கர்மமோ காலமோ தன் சுகதுக்கங்களுக்கும் ஜனன மரணங்களுக்கும் புண்ணிய பாபங்களுக்கும் காரணம் அல்ல. தன் மனமே காரணம் என்று உணர்ந்த ஒருவருக்கு எதை கண்டும் பயம் ஏற்படுவதில்லை. மெல்ல மெல்ல மனதை அடக்கி எல்லா விதத்திலும் சக்தி அடைகிறான். அதன் மூலம் ஏகாந்தமாக இறைவனை பூஜித்து முழுவதுமாக மனதை அடக்கி சம்சாரமாகிய இந்த தமசிலிருந்து இருட்டின் மறுகரையை அடைகிறான். ஹே உத்தவா, இவ்வாறு விழித்து எழுந்து கொண்ட அந்த அந்தணன் காலப்போக்கில் மனதை வென்று பரமபதத்தினை அடையவும் செய்தார். எத்தனையோ கெட்ட அனுபவங்களை இவ்வுலகிலிருந்து பெற்ற போதிலும் அவருடைய மனம் சஞ்சலம் அடையவில்லை. அது மட்டுமின்றி உண்மையை உணர்வது என்ற உயர்ந்த நிலையையும் அடைந்தார். தன்னுடைய சுகதுக்கங்களையும் சத்ரு பந்து மற்றும் தன் மீது எவ்வித அக்கறை இல்லாதவரையும் சிருஷ்டி செய்வது தன் மனமே அன்றி வேறு ஒருவரும் இல்லை. தனது சுகதுக்கங்களுக்கு இன்னொருவர் காரணம் என்று நினைப்பது வடிகட்டின முட்டாள்தனம். அதனால் ஏகாந்தமான பகவத் பக்தியால் மனதை பூரணமாக அடக்கு. எல்லா யோகங்களாலும் சாதிக்க வேண்டியது அது ஒன்று மட்டுமே. மனம் அடங்கினால் யோகத்தில் சித்தி பெற்றுவிட்டதாக கருதலாம். ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் இந்த பிக்ஷு கீதையை உபாசித்தாலே எல்லா வேற்றுமைகளும் துவைத்த பாவங்களும் நீங்கி மனம் அடங்கும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.